சந்நிதி இணைந்திடுவோம். புது கனவுகள் புது உறவுகள் இங்கு மலரட்டும், அருள் பொழியட்டும். ஆலய மணியொலி ஒலித்தது, உயர்வுகள் தாழ்வுகள் மறந்து இன்று இணைவோம் விருந்தில் கலந்து. உயர்வுகள் தாழ்வுகள் மறந்து இன்று இணைவோம் விருந்தில் கலந்து. குடும்ப உணர்வினில் ஒன்று கூடி பெற்ற வாழ்வினை எங்கும் கொடுப்போம். இது தன்னை தந்திடும் தலைவன் பலி, இனி நம்மையை ஈந்திட அழைக்கும் பலி. நையை தந்திடும் தலைவன் பலி, இனி நம்மையை ஈந்திட அழைக்கும் பலி. ஆலய மணி ஒலி ஒலித்தது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அமைதியும் அருளும் உங்களோடு இருப்பதாக. பிரியமான சகோதரங்களே, ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்திலே இன்றைய நாளை நாங்கள் ஆரம்பிக்க ஒன்று கூடியிருக்கிறோம். எல்லாம் வல்லவர் நம்மோடு இருக்கிறார், எங்குமே இருக்கிறார், இந்த இயற்கையிலே பிரசன்னமாக இருக்கிறார். நமக்குள் கடந்து இருக்கிற அந்த இறைவனை இன்றைய நாளில் நாங்கள் அனுபவிக்க வரம் வேண்டுவோம். அவரை சந்திக்க வல்லமை தேடுவோம். எங்களுடைய அகத்துக்குள் இருக்கிற அந்த எல்லாம் வல்ல இறைவனின் அருள் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் துணையாக இருக்க இந்த பலியிலே மன்றாடி கொள்வோம். இன்றைய இந்த பலியிலே அந்தோனி பிள்ளை ஸ்டீஃபன் மேரி கில்டா, ராயப்பு ரோசம்மா, ராயப்பு பரமானந்தம் எட்வர்ட் பங்ராஸ், மேரி ரோஸ், இமானுவேல், ஜூட் ஆண்டனி, லூயிஸ் ஆண்டனி, மரியாம் பிள்ளை, ஆனாசி பிள்ளை, சொலமன், அன்னம்மா, செபஸ்டியான் பிள்ளை ஆல்ஃபோன்ஸ், செபஸ்டியான் பிள்ளை டான்ஸ்டன், லத்தீசார், அகஸ்டின் பிள்ளை மேரி திரேசம்மா, அகஸ்டின் பிள்ளை ஜசிந்தா, அகஸ்டின் பிள்ளை எட்வின் ஜெயராஜா, ராயப்பு ஆல்ஃப்ரெட் ஜூட் ஆண்டன் ஜோசப், மடத்தின் பிள்ளை அமிர்தநாதன், பிபி செபஸ்டியன், மைக்கேல் எலிஸ்டன், மெர்சலின் மேரி திரேசா, மனுவேட் பிள்ளை மெர்சலின், சௌரிமுத்து எட்வர்ட், ஆசீர்வாதம் மேரி ஜோசஃபின், மனுவேட் பிள்ளை ஆசீர்வாதம், சந்தியா பிள்ளை செபஸ்டியான் பிள்ளை இன்னேசியா பிள்ளை, மடத்தின் பிள்ளை சந்தியா பிள்ளை, சூசை பிள்ளை ஜேசுதாசன், சோமாலயம்மா, அகமது மம்மு, வெளிச்சோர் யக்கோமுத்து பெர்னதேத், யக்கோமுத்து மாரியதாஸ், செல்லத்துறை உதயகுமார், 1ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி, அந்தோனி பிள்ளை மேரி ராஜேஸ்வரி, இம்மானுவேல் அந்தோனியா பிள்ளை, இம்மானுவேல் டெனிசியஸ், இம்மானுவேல் கொன்சியாஸ், நேக்லா பிள்ளை ரெஜீனா, சந்தியா பிள்ளை அந்தோனியா பிள்ளை, அந்தோனி பிள்ளை அன்னம்மா, சின்னத்தம்பி மரியதாஸ் தார்சீல் அம்மா, ராயப்பு எலியாஸ் செசிலியா, சிமியோன் பிள்ளை சந்தியா பிள்ளை ரோசம்மா, அருக்காஞ்சி பிள்ளை ராசநாயகம் மேரி ரெஜீனா, ராசநாயகம் ஜஸ்டின் மனோகரன், நேக்லாஸ் பாக்கியநாதர் நட்சத்திரம், ஜான் துரையன், ஜேசு புஷ்பராசா, அந்தோனி முத்து லிலிமலர், வத்தனி ரோசமலர், இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக மன்றாடுவோம். இன்னும் ஒருவர் நோய் குணம் பெற்று இறைவனுடைய ஆசீரால் நலமாக வாழ வேண்டுகிறார். அவருடைய நோய்களெல்லாம் அவரிடமிருந்து குணம் பெற அவர் விட்டு செல்ல இறையருள் அவரோடு இருக்க நாங்கள் இந்த பலியிலே மன்றாடுவோம். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளையும் ஆண்டவருடைய பாதம் கொண்டு வந்து மன்றாடுவோம். தூயமறை நிகழ்வுகளை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு எமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் உள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவுடன் அகற்றி அருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி ஒப்புடன் உமக்கு ஊழியம் புரிவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரை இன்னும் மிக விரைவில் அறிய தவறியது ஏன்? சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, திருவசனங்கள் 1 தொடக்கம் 9 முடிய. கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவிலிகளானார்கள். கண்ணுக்கு புலப்படும் நல்லவற்றினின்று இருப்பவரை கண்டறிய முடியாதோர் ஆனார்கள். கைவினைகளை கருத்தாய் நோக்கி இருந்தும் கைவினைஞரை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. மாறாக தீயோ, காற்றோ, சூறாவளியோ, விண்மீன்களின் சுழற்சியோ, அலைமோதும் வெள்ளமோ, வானத்தின் சுடர்களோ தாம் உலகை ஆளுகின்ற தெய்வங்கள் என்று அவர்கள் கருதினார்கள். அவற்றின் அழகில் மயங்கி அவற்றை அவர்கள் தெய்வங்களாக கொண்டார்கள் என்றால், அவற்றிற்கெல்லாம் ஆண்டவர் அவற்றினும் எத்துணை மேலானவர் என அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் அழகின் தலையூற்றாகிய கடவுளை அவற்றை உண்டாக்கினார். அவற்றின் ஆற்றலையும் செயல்பாட்டையும் கண்டு அவர்கள் வியந்தார்கள் என்றால், அவற்றையெல்லாம் உருவாக்கியவர் அவற்றை விட எத்துணை வலிமை உள்ளவர் என்பதை அவற்றிலிருந்து அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் படைப்புகளின் பெருமை நின்றும் அழகினின்றும் அவற்றை படைத்தவரை ஒப்பு நோக்கி கண்டுணரலாம். இருப்பினும் இம்மனிதர்கள் சிறிதளவே குற்றச்சாட்டுக்குரியவர்கள். ஏனெனில் கடவுளை தேடும் போதும் அவரை கண்டடைய விரும்பும் போதும் ஒருவேளை அவர்கள் தவறக்கூடும். அவருடைய வேலைப்பாடுகளின் நடுவே வாழும்போது கடவுளை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் காண்பதையே நம்பி விடுகிறார்கள். ஏனெனில் அவை அழகாக உள்ளன. இருப்பினும் அவர்களுக்கும் மன்னிப்பே கிடையாது. உலகை ஆய்ந்தறியும் அளவுக்கு ஆற்றல் அவர்களுக்கு இருந்த போதிலும் இவற்றுக்கெல்லாம் ஆண்டவரை இன்னும் மிக விரைவில் அறிய தவறியது ஏன்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. அவற்றிற்கு சொல்லுமில்லை, பேச்சுமில்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூறாடம் அமைத்துள்ளார். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும்.
நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 17 வசனங்கள் 26 முதல் 37 வரை. இயேசுதம் சீடர்களுக்கு கூறியது: நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்நாளில் வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள தம் பொருள்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவி நினைத்து கொள்ளுங்கள், தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர், தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர். ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்து கொண்டிருப்பர். ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர். ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள். இயேசுவிலே பிரியமான சகோதரங்களே, சில வேளைகளில் நாங்கள் ஒருவருக்கு எதிராக குற்றம் இழைத்தால் அந்த குற்றங்கள் தெரிய வந்தால் அவருக்கு முன்னாலே நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்பது கடினமானதாக இருக்கும். அவர் முன்னாலே நாங்கள் தலை குனிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அவர் இறைவன் முன்னிலையிலும் நாங்கள் தலை குனிந்து நிற்கிற சூழ்நிலை இருக்கிறது. நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்கின்ற ஒரு வாழ்வைத்தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்த்து நிற்கின்றார். அந்த தலை நிமிர்ந்து நிற்பதற்கான முதலாவது படியாக இருக்கக்கூடியது எங்கள் இறைவனை நாங்கள் அனுபவிப்பது, அவரை சந்திப்பது, அவரை எங்களுடைய வாழ்விலே உணர்ந்து கொள்வது. இந்த கடவுள் எங்கே இருக்கிறார்? சிலர் சொல்லுகிறோம், நாங்கள் வானத்திலே இருக்கிறார். வானத்தை அண்ணாந்து பார்த்து, அதற்காகத்தான் சிலர் மிகுந்த சத்தம் எழுப்பி, குரல் எழுப்பி ஆண்டவருடைய வரவுக்காக சில வழிபாடுகளிலே மன்றாடுவது உண்டு. ஆண்டவரை வாரும் 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 நாங்கள் அழைக்கிறோம். சிலர் சொல்வார்கள், ஆண்டவர் உம்மோடே இருக்கிறார். எனவே தான் அவர்கள் அமைதியிலே ஆண்டவர்களை அனுபவிக்க முடிகிறது. தங்களுடைய உள்ளறைக்குள் சென்று கதவை தாளிட்டு அங்கு அமைதியிலே இறைவனை சந்திக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது. சிலர் சொல்லுகிறார்கள், இறைவன் இந்த இயற்கையிலே இருக்கிறார், தூணிலும் துரும்பிலும் இருக்கிறார். இறைவனுடைய பிரசன்னம் எங்கும் இருக்கிறது, அது இயற்கையில் இருக்கிறது. பிரியமான சோரங்களை, எங்களுடைய வாழ்விலே இறைவன் கடவுள் என்று நாங்கள் பார்க்கிற பொழுது அவர் கடந்தும் உள்ளேயும் இருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நாங்கள் அந்த உள்ளே இருக்கிற அந்த இறைவனை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் அனுபவித்துக் கொள்வது மிக முக்கியமானதாக இருக்கிறது. எனவே நாங்கள் அந்த இறைவனை அனுபவித்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் பிரதானமாக நாங்கள் எங்களுடைய புலன்களை அடக்கி கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இந்த ஐம்புலன்களையும் நாங்கள் அடக்கி அந்த இறைவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து அவரை நாங்கள் சந்திப்பது அவசியம் ஆகிறது.
எனவே அந்த இறைவனை நாங்கள் சந்திக்கிற பொழுது மானிட மகன் வெளிப்படும் நாளில் நடக்கக்கூடிய அத்தனை புறக்கணிப்புகளும் அல்லது சேகரிப்புகளும் அங்கு இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். சிலர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், சிலர் விட்டுவிடப்படுகிறார்கள். இதற்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் அந்த குழாமின் சேர்ந்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதே இறைவனுடைய அழைப்பு. அதற்காகத்தான் தலை நிமிர்ந்து நிற்க அழைக்கிறார். புறக்கணிக்கப்படுகிறவர்கள் மட்டில் அல்ல, அந்த குழு சார்ந்தவர்களாக அல்ல, இறைவனால் தேர்வு செய்யப்படுகிறவர்களாக நாங்கள் வாழ இறைவன் நம்மை அழைக்கிறார். அதனுடைய இரண்டாவது படி, நாங்கள் இறைவனை உணர்ந்து கொள்ளுகிறோம். எம்மோடு இருக்கிற அந்த இறைவன் எம் அருகில் இருக்கிறவர்களோடும் இருக்கிறார். ஆகவே அந்த எல்லைகளை கடந்த ஒரு மனித நேயம் மிக்கவர்களாக நாங்கள் வாழுதல் மிக அவசியம் ஆகிறது. எனவே நாங்கள் நம்மை கடந்தும் பிறருக்குள்ளும் இந்த இயற்கையிலும் இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாங்கள் சந்திப்பதும் அவரை போற்றுவதும் அவரை அனுபவிப்பதும் எங்களுடைய அடுத்தபடியாக இருக்கிறது. எனவே தான் அந்த பணி இயேசு ஆண்டவர் சந்தித்த அந்த இறைவனை அவர் மேலும் ஏழைகளிலே பார்த்தார், ஒடுக்கப்பட்டவர்களில் பார்த்தார், பார்வையற்றவர்கள், நோயாளிகள், ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், தொழுநோயாளர்கள், மரணித்து போனவர்கள், இவர்களிலெல்லாம் இறைவனை கண்டார், தந்தையை சந்தித்தார். அதை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். அவை நாங்கள் அந்த இறைவனை சந்திக்கிறது என்பது இந்த விடயங்களிலே தங்கி இருக்கிறது. அந்த இறை சந்திப்பு, அதை நாங்கள் பிறர் மத்தியிலும் சந்திக்க அழைக்கப்படுகிறோம். எங்களுடைய அயலவர்கள், அயல் வீட்டவர்கள், எங்களை எதிரானவர்கள், எதிரிகளில் கூட இறைவனுடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அவை பிரியமான சோரங்களை இன்றைய இந்த நாளிலே அந்த இறைவனுடைய அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அவர் மூடி இருக்கிற அந்த இறைவன் நமக்கு வெளியேயும் இருக்கிறார். அந்த உள்ளும் கடந்தும் இருக்கிற அந்த இறைவனை நாங்கள் அனுபவிப்போம். அவர் வழியிலே செல்வோம். அவருக்காகவே வாழ நாங்கள் முயலுவோம். ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை இறைவனிடம் சமர்ப்பித்து வேண்டுவோம். அன்பான தந்தையே, இப்புதிய நாளுக்காய் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்று எம் சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் உமக்கேற்றதாக மாற உமது அருளை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறையாட்சி பணிக்காய் உம்மால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட திரு அவை பணியாளர் அனைவரையும் என்றும் பாதுகாத்து பணிவாழ்வில் வரும் சவால்களை வென்று பணியாற்றிட தூய ஆவியால் வழிநடத்துமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, தேடலுடன் கூடிய கல்வியை முன்னெடுக்கும் எம் மாணவ சமூகத்தினருக்காக உம்மிடம் வேண்டுகின்றோம். இவர்களுக்கு வேண்டிய இறை ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் அளித்து கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஆன்மீக வாஞ்சியுணர்வு கொண்டவர்களாக வாழ வரமருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயர்தர பரீட்சையிலே பங்கெடுக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக வேண்டுவோம். இந்த பலியிலே சுகம் பெற வேண்டியிருக்கக்கூடிய அந்த சகோதரத்தை ஆண்டவருடைய குணப்படுத்தும் கரங்களால் அவர்கள் தொட்டு குணப்படுத்தப்பட வேண்டுவோம். மேலும் இந்த பலியிலே நாங்கள் நினைவு கூறுகிற அந்தோனி பிள்ளை ஸ்டீஃபன் மேரி கில்டா, ராயப்பு ரோசம்மா, ராயப்பு பரமானந்தம், எட்வர்ட் பங்கராஸ், மேரி ரோஸ், இம்மானுவேல், ஜூட் ஆண்டனி, லூயிஸ் ஆண்டனி, மரியாம் பிள்ளை, ஆனாசி பிள்ளை, சொலமன், அன்னம்மா, செபஸ்டியாம் பிள்ளை, அல்ஃபான்ஸ், செபஸ்டியாம் பிள்ளை, டான்ஸ்டன், லத்தீசார், அகஸ்டின் பிள்ளை, மேரி திரேசம்மா, அகஸ்டின் பிள்ளை, ஜசிந்தா, அகஸ்டின் பிள்ளை, எட்வின் ஜெயராஜா, ராயப்பு அல்ஃப்ரெட், ஜூட் ஆண்டன் ஜோசப், மடத்தீனு பிள்ளை, அமிர்தநாதர், பிபி செபஸ்டியன், மைக்கேல் எலிஸ்டன், மெருசலேன், மேரி திரேசா, மனுவேர் பிள்ளை, மெருசலேன், சௌரிமுத்து எட்வர்ட், ஆசீர்வாதம், மேரி ஜோசப்பின், மனுவேர் பிள்ளை, ஆசீர்வாதம், சந்தியா பிள்ளை, செபஸ்டியாம் பிள்ளை, இன்னேசியா பிள்ளை, மடத்தீன் பிள்ளை, சந்தியா பிள்ளை, சூசை பிள்ளை, யேசுதாசன், சுபமாலை அம்மா, அகமது மம்மு, வெளிச்சோர், யக்கோமுத்து பெர்னபேத், யக்கோமுத்து மரியதாஸ்,
முதலாம் ஆண்டு நினைவிலே செல்லத்துறை உதயகுமார், அந்தோனி பிள்ளை, மேரி ராஜேஸ்வரி, இம்மானுவேல், அந்தோனியா பிள்ளை, இம்மானுவேல் டெனிசியஸ், இம்மானுவேல் கான்சியாஸ், நீக்லா பிள்ளை, ரெஜீனா, சந்தியா பிள்ளை, அந்தோனியா பிள்ளை, அந்தோனி பிள்ளை, அன்னம்மா, சின்னத்தம்பி மரியதாஸ் தார்சிலம்மா, ராயப்பு எலியா செசிலியா, சிமியோன் பிள்ளை, சந்தியா பிள்ளை, ரோசம்மா, அருக்காஞ்சி பிள்ளை, ராசநாயகம் மேரி ரெஜீனா, ராசநாயகம் ஜஸ்டின் மனோகரன், நிக்லாஸ் பாக்கியநாதர் நட்சத்திரம், ஜான் துரையன், ஜேசு புஷ்பராசா, அந்தோனி முத்து லில்லிமலர், வத்தனி ரோசமலர் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காக வேண்டுவோம். அத்தோடு அருட்பணியாளர் லக்ஷ்மணையும் இந்த இடத்துல நினைவு கூறுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமேன். எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பள்ளியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பள்ளியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசம் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசம் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும், வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையின்ற திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை பலி பொருள்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கும். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமாக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ள எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னைத்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சி என்றென்று உமக்கு உரியதே. எழுந்து நின்று விண்ணக தந்தையை நோக்கி எமது கரங்களை விரித்து நாங்கள் இறைவனை எங்களுடைய வாழ்விலே சந்தித்து அவருடைய செய்திகளின்படி நாங்கள் வாழ இறையருள் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து மங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் அது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமதியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரித உலகின் பாவங்களை போக்க வந்த ஆண்டவர் இயேசு. இவருடைய விருந்து களைப்பு பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமுடன். உடலும் இரத்தத்தை காத்து எனக்கு வாழ்வை அளிப்பதாக. உன்னோடு உறவாட ஆவல் கொண்டேன் என் இயேசுவே, என்னுடன் பேசவாம். உன்னோடு உறவாட ஆவல் கொண்டேன். தாய் கண்ட சேயாய் நான் ஓடி வந்தேன், நீர் தேடும் மானாய் பாய்ந்தோடி வந்தேன். தாய் கண்ட சேயாய் நான் ஓடி வந்தேன், நீர் தேடும் மானாய் பாய்ந்தோடி வந்தேன். கார்மேகம் கண்டேன், பார் போற்றும் தேவா உன் கருணையில் நான். கார்மேகம் கண்டேன், ஆனந்தம் கொண்டேன், நீ வந்து அருள் செய்ய வேண்டுகின்றேன். உன்னோடு உறவாட ஆவல் கொண்டேன் இயேசுவே, என்னுடன் பேசவா. உன்னோடு உறவாட ஆவல் கொண்டேன். பாதைகள் தெரியா என் வாழ்க்கையோடம், நீ இன்றி எப்போது கரையோரம் சேரும். பாதைகள் தெரியா என் வாழ்க்கையோடம், நீ இன்றி எப்போது கரையோரம் சேரும். வழியொன்று கண்டேன், வழிகாட்டும் இயேசு உந்தன் வாழ்க்கையில் நான். வழியொன்று கண்டேன், வாழ்வுண்டு என்றேன், என் பாதை நீயாக வேண்டுகின்றேன். உன்னோடு உறவாட ஆவல் கொண்டேன் இயேசுவே, என்னுடன் பேசவா. உன்னோடு உறவாட ஆவல் கொண்டேன். இறைவனும் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி. துறையெல்லாம் கடந்தவனே, உன் துணையொன்றை நாம் தேடி. மறைபொருளானவனே, உன்னை மன்னங்களில் சிறை வைத்தோம். மறைபொருளானவனே, உன்னை மன்னங்களில் சிறை வைத்தோம். குறையுள்ள கோயிலிலே உன்னை கொண்டு நாம் கூடி வைத்தோம். இறைவனின் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி. துறையெல்லாம் கடந்தவரே, உன் துணையொன்றை நாம் தேடி. ஆண்டவர் என்னை ஆள்கின்றார், எனக்கு ஏதும் குறையில்லை. நன்றி கூறி மன்றாடுவோம்.
ஆண்டவரை உமது புனித கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு ஆவியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்து நிற்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது என்றும் தங்குவதாக. இறைவனுக்கு பிரியமான வாழ்வு வாழ இறை துணையிலே சென்று வாழ்வோம். இயேசுவின் இருதயமே எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆன்மம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே. ஜூபிலி ஆண்டிற்கான வேண்டுதல் செபம். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மில் மீண்டெழ செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்தப்படுகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெற செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான உம்மிடம் மீள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் மாட்சியும் என்றென்றும் எக்காலத்திற்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.